விவசாயிகள் கடந்த பல ஆண்டுகளாக காலநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பேரழிவை சந்தித்து வருகிறார்கள். பருத்தியும் எள்ளும் பயிரிட்ட விவசாயிகள் காவிரி டெல்டாவில் வாழ வழியில்லாமல் பரிதவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். உடனடியாக காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். குறுகிய கால குறுவை விதைகள் தட்டுப்பாடாக உள்ளது. குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தெலுங்கானா மாநிலம் ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாயை முன்பணமாக வழங்கி விவசாயிகளை பாதுகாத்து வருகிறது. புதுச்சேரி மாநிலம் ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாயை முன்பணமாக முழு மானியத்தில் வழங்குகிறது. அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்கு உடனடியாக நிதி ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்துகிறோம். ரிசர்வ் வங்கி தற்போது விவசாயிகள் நகை கடனுக்கு கடன் பெறுவதன் பெயரில் அந்த அத்தாட்சி ரசீது இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற நடைமுறை என்பது ஏற்க இயலாது. திடீரென இப்படி ஒரு நடைமுறையை புகுத்துவதால் விவசாயிகள் நகைக்கடன் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையே தனது திட்டங்களாக செயல்படுத்தி விவசாயிகள் உற்பத்தியை அழிப்பதற்கும் விவசாயிகள் வாழ்க்கையோடு விளையாடுவதற்கும் முயற்சி எடுப்பதை கண்டித்து வருகிற ஜூன் 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காவிரி டெல்டா தழுவிய அளவில் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். விவசாயிகள் கடந்த பல ஆண்டுகளாக காலநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பேரழிவை சந்தித்து வருகிறார்கள். கோடை சாகுபடி பயிர்களான பருத்தி எள் முழுமையும் கோடை மழையில் அழிந்துவிட்டது. பருத்தியும் எள்ளும் பயிரிட்ட விவசாயிகள் காவிரி டெல்டாவில் வாழ வழியில்லாமல் பரிதவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். எள்ளுக்கும் பருத்திக்கும் காப்பீடு பெற்றிருக்கிற காப்பீடு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு இழப்புக்கேற்ப இழப்பீடு வழங்காமல் பிரீமிய தொகையை அரசிடம் பெற்று சுயநலத்திற்காக பயன்படுத்துகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். கடந்த சம்பா பருவத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகளுக்கு மட்டும் இழப்பீடு வழங்கப்படும் என்கிற பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் அவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. தற்போது ஜூன் 12ஆம் தேதி குறுவைக்கு காவிரியில் தண்ணீர் திறப்பதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருப்பதை வரவேற்கிறோம். அதற்கான குறுகிய கால குறுவை விதைகள் தட்டுப்பாடாக உள்ளது. விவசாயிகளுக்கு தேவையான குறுவை விதைகளை வேளாண்மை துறை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே தெலுங்கானா மாநிலம் ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாயை முன்பணமாக வழங்கி விவசாயிகளை பாதுகாத்து வருகிறது. புதுச்சேரி மாநிலம் ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாயை முன்பணமாக முழு மானியத்தில் வழங்குகிறது. அதனை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்கு உடனடியாக நிதி ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்துகிறோம். விவசாயிகள் வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து கடன் பெறுவதற்கான நடவடிக்கையில் ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் வங்கி தற்போது விவசாயிகள் நகை கடனுக்கு உரிய அத்தாட்சி வேண்டும், நகைக்கடைகளுடன் ரசீது வேண்டும், கடன் பெறுவதன் பெயரில் அந்த அத்தாட்சி ரசீது இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற நடைமுறை என்பது ஏற்க இயலாது. திடீரென இப்படி ஒரு நடைமுறையை புகுத்துவதால் விவசாயிகள் நகைக்கடன் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளையே தனது திட்டங்களாக செயல்படுத்தி விவசாயிகள் உற்பத்தியை அழிப்பதற்கும் விவசாயிகள் வாழ்க்கையோடு விளையாடுவதற்கும் முயற்சி எடுப்பதை கண்டித்து வருகிற ஜூன் 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காவிரி டெல்டா தழுவிய அளவில் மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். உடனடியாக காவிரி டெல்டாவில் குறுவை தொகுப்பு திட்டம் முன்பணமாக ஏக்கர் ஒன்றுக்கு முழு மானியத்தில் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாயிகள் கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதற்கான நடவடிக்கைகளை இலகுவாக்க வேண்டும்.
கடனை வட்டியை திருப்பி செலுத்தி கடனை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். பருத்தி, எள், வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். கோடை பயிர்கள் அழிவிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தை டெல்டா தலைவி அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்த இருக்கிறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.